ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சாப்டர் 1 5 மார்க்கில் இருக்கிற தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஈக்வட்டரியல் பிளேனும் ஆக்சியல் லைன் மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் சேமாக நம்ம மைனஸ் q ப்ளஸ் q சார்ஜஸ் எடுத்துப்போம். இதுக்கும் நம்ம சென்டர் பாயிண்ட் ஓன்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஈக்வட்டரியல் பிளேன்ன்றதுனால இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸை நம்ம ஒரு பாயிண்ட் செட் பண்ணிப்போம். இந்த பாயிண்ட் நேம் சின்னு வச்சுப்போம். இது சென்டர் பாயிண்ட்டை ஆர்னு இது பண்ணிப்போம். இது ஏ, இது பி, இது சி. இந்த ப்ளஸ் கியூ சார்ஜ்லேருந்து இங்கே ஒரு லைன் போகும், ரிப்பல்ஷன் ஆகும். இதுக்கு முன்னாடி ஆக்சியல் லைனில் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம இமேஜினரி லைன் போடுவோம். ஆனால் இந்த ஈக்வட்டரியல் பிளைன் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த ப்ளஸ் கியூ சார்ஜ் வந்து இங்கே ரிப்பல்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த டயக்ராம் ஈஸியாக உங்களுக்கு புரிய ஒரு கிராஃப்லலாம் நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் மைனஸ் எக்ஸ், இது மைனஸ் ஒய். அதே மாதிரி தான் இந்த சம்லேயும் இப்போ இந்த கிராஃப் மாதிரி இங்கே வரைஞ்சிப்போம். இந்த 3 பாயிண்ட் மட்டும்தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மட்டும்தான் இருக்குது. இந்த எக்ஸ் இல்லை, இந்த சைடு எதுவும் வராது, இந்த சைடு மட்டும்தான் வரும். ஈக்வட்டரியல் பிளேன் வந்து ரெண்டாக இது டிவைட் பண்ணலாம். இது வந்து வெர்டிக்கல், இது வந்து ஹாரிசான்டல். வெர்டிக்கல் க்ளூ வந்து வெர்டிக்கல் மீன்ஸ் சைன் தீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். ஹாரிசான்டல்னா காஸ் தீட்டான்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இது வெர்டிக்கல்ன்றதுனால இ காஸ் தீட்டா. இ வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே வந்து ப்ளஸ் ஒய் தானே இருக்குது, அதனால் இங்கே ப்ளஸ் ஒய், இங்கே ப்ளஸ் இ சைன் தீட்டா. வெர்டிக்கல்னா சைன் தீட்டா, ஹாரிசான்டல்னா காஸ் தீட்டா. இப்போ ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் முடிச்சிடும். இப்போ கீழே வந்து இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி கீழே ஆப்போசிட் போட்டு இங்கே இந்த கிராஃபில் வந்து இந்த சைடு மைனஸ் ஒய் இருக்கா, அதனால் இங்கே வந்து மைனஸ் இ சைன் தீட்டா. இப்போ வெர்டிக்கல் முடிச்சாச்சு. இப்போ ஹாரிசான்டல் போயிடுவோம். ஹாரிசான்டல்னால் வந்து காஸ் தீட்டான்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த சைடு இங்கேயும் ஒய் தான் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஒய் தான் இங்கே சிம்பிள் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் இ காஸ் தீட்டா. இது வந்து ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக இருக்குது, அதனால் இங்கே வந்து இ டோட்டல்னு இது ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே ப்ளஸ் இ காஸ் தீட்டா, இங்கே வந்து மைனஸ் இ காஸ் தீட்டா. இங்கே ஏன் ப்ளஸ் வருதுன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கிராஃபில் ப்ளஸ் ஒய் இருக்குது. இங்கே ஏன் மைனஸ் இ காஸ் தீட்டா இருக்குதுன்னா இங்கே வந்து எக்ஸ் வந்து மைனஸில் இருக்குது, இதே தான் மைனஸ் ஒயில் தான் இருக்குது. அதனால தான் இந்த ரெண்டு மேலே வந்து ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக தான் இருக்கும், கீழே வந்து மைனஸாக தான் இருக்கும். இப்போ இதில் மெயின் இது வந்து ஈக்வட்டரியல் பிளேன் இருக்கிறதுனால இதில் வந்து எலக்ட்ரிக் டைபோல் இருக்கிறதுனால இப்போ நம்ம வந்து பி வெக்டாரை வந்து மென்ஷன் பண்ணி ஆகணும். இது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம கூலம்ஸ் லா படிச்சிருக்கோம்ல, அதனால் கூலம்ஸ் லாவோட ஃபார்முலா இப்போ எழுதிடலாம். E is equal to 1/4 epsilon naught Q by R square. ஆக்சுவலி இதுதான் கூலம்ஸ் லாவோட ஃபார்முலா. இப்போ வந்து நம்ம இ டோட்டல் கண்டுபிடிக்கணும். இதுலேயும் இ டோட்டல் இருக்குது, அதே மாதிரி தான் ப்ளஸ் இ வெக்டார் மைனஸ் இ வெக்டாரை கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த ப்ளஸ் இ வெக்டாரோட ஃபார்முலா இதெல்லாம் இ வெக்டார் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 epsilon naught Q by R square. ஆக்சுவலி இது ரெண்டும் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கிறதுனால இது கேன்சல் ஆகிடும். ஆனால் இந்த இது வெர்டிக்கல் பிளேன் வந்து கேன்சல் ஆகிடும். ஆனால் ஹாரிசான்டல் வந்து அப்படி இல்லை,
அதனால் இந்த ப்ளஸ் இ காஸ் தீட்டாவும் இந்த மைனஸ் இ காஸ் தீட்டாவும் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறது இந்த ஈக்குவேஷனில். நம்ம மேக்ஸ்லலாம் பித்தகோரஸ் தியரம் படிச்சிருப்போம்ல, ஹைபாட்டனஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர், ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அதை தான் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டயக்ராமில் வந்து ஹைபாட்டனஸ் வந்து பிசி தான். அதனால் பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசியோட இது வந்து ஏஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணிப்போம். பிசியோட அட்ஜசன்ட் சைடு வந்து ஏ, அதனால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசியோட ஆப்போசிட் வந்து ஆர், அதனால் ஆர் ஸ்கொயர். இதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். ஏன்னா இந்த இடம் வந்து பிசி ஸ்கொயரில் தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். கியூ பை பிசி ஸ்கொயரில் ரெப்ரசன்ட் பண்ணோம். அப்படி இல்லைன்னா ஏசி ஸ்கொயரும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான். நான் இப்போ உங்களுக்கு பிசி ஸ்கொயர் தான் எடுத்து காட்டியிருக்கேன். அப்போது ஈக்குவேஷனை எழுதிடலாம். இ ப்ளஸ் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 1/4 பை எப்சிலான் நாட் கியூ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இங்கே ரெண்டும் காஸ் தீட்டா தான் நான் வந்து சொன்னேன். இப்போ வந்து ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்கிறதுனால இங்கே காஸ் தீட்டா பி வெக்டார். இந்த பி வெக்டார் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே இ ப்ளஸுக்கும் மைனஸ் தான் வரும். மைனஸ் 1/4 பை எப்சிலான் நாட் கியூ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா பி வெக்டார். இப்போ ஈக்குவேஷன் படி இ வெக்டார் ப்ளஸ் மைனஸ் இ வெக்டார் தான். அதனால் இங்கே வந்து ப்ளஸ் போட்டுப்போம். ஆனால் இந்த ஈக்குவேஷன்லேயும் பி வெக்டார் வர்றதுனால இங்கேயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸாக இருக்கிறதுனால இங்கேயும் மைனஸ் தான் வரும். ஸோ இப்போ அந்த ஃபார்முலா எழுதிப்போம். மைனஸ் 1/4 பை எப்சிலான் நாட் கியூ பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சேமாக இருக்கிறதுனால இது ரெண்டும் ஆட் பண்ணிப்போம். இது வந்து -2 q வந்து அப்படியே போட்டுடலாம். -2 q பை 4 பை எப்சிலான் நாட் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் காஸ் தீட்டா பி வெக்டார். இப்போ வந்து காஸ் தீட்டா வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபார்மேட்டில் வந்து அக்கார்டிங் டு ட்ரிக்னாமெட்ரி லா காஸ் தீட்டாவோட இது ஃபார்முலா வந்து adjacent by hypotenuse. இந்த டயக்ராமுக்கு adjacent பிசிக்கு வந்து adjacent வந்து ஏ தான். அதனால் காஸ் தீட்டாக்கு வந்து adjacentக்கு வந்து ஏ பை இங்கே ஹைபாட்டனஸ் வந்து இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா, ஹைபாட்டனஸ் வந்து பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. இப்போ ஹைபாட்டனஸ் வந்து இதோட ஹைபாட்டனஸ் வந்து பிசி ஸ்கொயர் தான். இப்போ இந்த ஹைபாட்டனஸோட வேல்யூ இந்த ஸ்கொயர் வந்து இங்கே ஸ்கொயர் ஆகிடுச்சுன்னா இங்கே ஸ்கொயர் ரூட் ஆகிடும். இப்போ அதை ஏ டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இதை கண்டினியூ பண்ணிப்போம் இந்த பேஜில். இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற ஈக்குவேஷனை வந்து இங்கே எழுதிப்போம். ஈக்குவல் டு -2q by 4 pi epsilon naught a square plus r square. இங்கே இதுக்கு முன்னாடி காஸ் தீட்டா இருக்கிற பேஸில் வந்து இப்போ தான் நம்ம காஸ் தீட்டா ட்ரிக்னாமெட்ரி இது மூலமாக கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதனால் a by root a square plus r square p வெக்டார். இது இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ஸ்கொயரை வந்து எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். 2q by 4 pi epsilon naught a square plus r square a by இந்த ஸ்கொயர் ரூட்டை வந்து 1/2ன்னு மென்ஷன் பண்ணலாம். a square plus r square 1/2 பவர் 1/2 p வெக்டார். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இது ரெண்டும் கம்பைன் பண்ணிக்கலாம். -2q by 4 pi epsilon naught 2aq
இது ரெண்டும் வந்து இப்போது ஃப்ராக்ஷனில் வந்து சாதாரணமாக ஃப்ராக்ஷன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி இப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை வந்து நம்ம இப்போ இது பண்ணிக்கலாம். a² + r² பவர் ரூட் ஆஃப் 3/2. இந்த 3/2 எப்படி வந்ததுன்னா, இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே வந்து 1/2 இருக்குது. 2 1s are 2 + 1 3 ஆகிடும். அதனால தான் இங்கே வந்து 3/2. அதனால தான் இங்கே வந்து 3/2 மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஆக்சல் லைனில் வந்து ஆரை விட ஏ தான் வந்து ஸ்மாலாக இருக்குதுன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி தான் நெக்லெக்ட் ஆர் வந்து ஏவை விட கிரேட்டராக இருக்கனால நெக்லெக்ட் ஏன்னு இது பண்ணிடும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் எதுவுமே பண்ணல, அப்படியே தான் மேலே இருக்கிறது எழுதுகிறோம். 4πε0. இந்த ஏ வந்து கேன்சல் ஆகிடும். இந்த ஏ கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் வந்து r² 3/2. இப்போ இந்த r² தனியாக எழுதிட்டு 3/2 இது பண்ணால் இங்கே 2ம் 2ம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து இந்த 3 மட்டும் தான் இருக்குது. அதனால் இங்கே வந்து r³ மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ சின்ஸ் p vector = 2aq, இதுதான் வந்து நம்மளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வந்து இங்கே இது பண்ணிப்போம். அப்போ vector total = p vector by 4πε0 r³. இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்குது, அதனால் மறக்காமல் இங்கேயும் மைனஸ் சைன் போடணும், இல்லைன்னா மார்க் ரெடியூஸ் ஆகும். இதுதான் உங்களோட ஈக்குவேட்டரியல் பிளேனோட லாஸ்ட் சம்மோட ஆன்சர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க.